ஐயன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாப்போமா? ஐயன் அப்படின்னா 5 நிலைகளானவன். 5 நிலைகள்னா விண், மண், நெருப்பு, நீர், காற்று. இந்த 5 ஆனவன். அதனாலதான் ஐயன்னு சொல்றோம். அது யார சொல்றோம்? பகலவனை பார்த்து சொல்றோம். பகலவனான பறையனை பார்த்து சொல்றோம். பறையன் யாரு? சூரியன். பரத்தில் இருக்கும் ஐயன், அவன் தான் பறையன். பரத்தில் அப்படின்னா உயரத்தில், மேலே மேலே இருப்பவன். அதனாலதான் ஐயன்னா மேலோன் அப்படின்னு சொல்றோம். இந்த பறையனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பர அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு இன்றைக்கு ஐயன்னு சொல்றாங்க. ஆனா பறையன் அப்படிங்கிறது பகலவனை, பகலை உருவாக்கும் சூரியனை குறிக்கக்கூடிய